அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 21/6/2015 ஆனி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பஞ்சமி திதியானது இரவு 11:34 வரை, பின்பு சஷ்டி. ஆயில்ய நட்சத்திரமானது பகல் 12:07 வரை, பின்பு மக நட்சத்திரம். சித்த யோகமானது பகல் 12:07 வரை, பின்பு மரண யோகம். ராகு காலமானது மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டமானது பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் செவ்வாயும் சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட உங்களுக்கு இருக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உறவினர்களுடைய ஆதரவு சிறப்பாக அமையப்பெற்று மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, சந்திரனானவர் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதனால் கோபத்தை குறைத்து கொண்டு உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது, விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பு. பொருளாதார ரீதியாக சாதகமான பலன்கள் ஏற்படுவதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். மிதுன ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் குருவும் சந்திரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் சுபிட்ச மிகுந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். புதிய பொருட்களை வாங்க முடியும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி நல்ல பேர் எடுப்பீர்கள். சிலருக்கு தூர பயணமும் தூர பயணங்களால் சாதகமான பலன்களும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். பொருளாதார ரீதியாக சாதகமான பலன்கள் இருக்கும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். நெருக்கடிகள் விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் சாதகமான பலன்கள் இருக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைத்து மகிழ்ச்சி பூரிப்பு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் நிதானத்தோடு செயல்படுவது, பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்வதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உற்றார் உறவினருடைய ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக கூட லாபகரமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். கடந்த கால குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், உல்லாச பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. கடந்த கால சிக்கல்கள் குறைவதால் மன அமைதி ஏற்படும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று 8இல் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்படுவது மிக மிக நல்லது.
உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் எதையும் சமாளிக்க முடியும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைவீர்கள்.